அண்மை செய்தி. திருவள்ளுவர் கீழச்சேரியில் அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளில் காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே அறிவித்திருந்தார். இந்நிலையில் காமராஜர் பிறந்த நாளான இன்று காலை உணவு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் கிராமப்புறங்களில் விரிவாக்கம் செய்ய உள்ளார். அதனை தொடங்கி வைப்பதற்காக தற்போது அங்கு வந்திருக்கிறார். அதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னதாக பெருந்தலைவர் காமராஜருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தியிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் கிராமப்புறங்களிலும் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட உள்ள நிலையில் தற்போது முதலமைச்சர் இத்திட்டத்தை தொடங்கி வைப்பதற்காக அங்கு வருகை தந்திருக்கிறார். பெருந்தலைவர் காமராஜருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது மரியாதை செலுத்தி வரும் அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காமராஜரின் பிறந்த நாளான இன்று காலை உணவு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்க இருக்கிறார். முன்னதாக பெருந்தலைவர் காமராஜருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்துகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளிலும் காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே அறிவித்திருந்தார். இந்நிலையில் கிராமப்புறங்களிலும் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார். முன்னதாக காமராஜரின் பிறந்த நாளான இன்று இந்த காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்தும் பணியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்க இருக்கிறார். முன்னதாக காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்திய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம். காலை உணவு திட்டத்தை விரிவாக்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்க இருக்கிறார். காமராஜரின் பிறந்தநாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படும் என்றும் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது கிராமப்புறங்களிலும் காலை உணவு திட்டங்கள் விரிவாக்க செய்யப்படும் என்று அறிவித்திருந்த நிலையில் அதனை தொடங்கி வைப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னதாக பெருந்தலைவர் காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். அதனை நாம் பார்த்தோம். அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளிலும் காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்த நிலையில் கிராமப்புறங்களிலும் இது விரிவாக்கம் செய்யப்படும் என்று தெரிவித்திருந்தார். விவரங்களை செய்தியாளர் விநாயகமூர்த்தி வழங்க கேட்கலாம். விநாயகமூர்த்தி, கிராமப்புறங்களிலும் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். தற்போது அதனை தொடங்கி வைப்பதற்காக அங்கு வருகை தரும் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. திருவள்ளூர் மாவட்டம் கடமுத்தூர் ஒன்றியம் கீழ்ச்சேரி ஊராட்சியில் அமைந்துள்ள அரசு நிதி உதவி பெறும் பள்ளியான புனித அன்னாள் துவக்கப் பள்ளியில் தமிழக முதல்வர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்று காலை வருகை தந்துள்ளார். இப்பள்ளியில் காலை உணவு திட்டம் விரிவாக்க தொடக்க விழாவிற்கு வருகை தந்த தமிழக முதல்வர் அவர்கள் காமராஜரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் அதனை தொடர்ந்து காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை பள்ளி மாணவர்களுடன் அமர்ந்து அந்த திட்டத்தை துவக்கி வைப்பதற்காக தற்சமயம் பள்ளி மாணவர்களுடன் அமர்ந்துள்ளார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த பள்ளி விரிவாக்க பணியினை தொடங்க உள்ளனர். மொத்தம் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில் பயிலும் 103 மாணவர்களுக்கு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார். இத்திட்டத்தின் மூலம் திருவள்ளூர் மாவட்டத்தில் 99 பள்ளிகளில் 4661 மாணவ மாணவிகள் உட்பட தமிழகம் முழுவதும் 3995 அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியிலும் பயிலும் 2,23,536 குழந்தைகள் பயனடைய உள்ளனர். பாதுகாப்பு பணியில் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை என பல மாவட்டங்களில் இருந்து காவல்துறையினர் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் செயல்பட்டுள்ளனர். இன்னும் சற்று நேரத்தில் பள்ளி மாணவிகளுடன் தமிழக முதல்வர் அமர்ந்து காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளார். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விநாயகமூர்த்தி.